வணக்கம். செல்வி அம்மாவின் கைவண்ணத்தில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது செட்டிநாடு சிக்கன் கிரேவி செய்வது எப்படின்னு. வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். முதல்ல சிக்கனை ஊற வச்சுக்கலாம். அதுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு ஸ்பூனு, தனி மிளகாய்த்தூள் ஒரு ஸ்பூனு, கொஞ்சமாக உப்புத்தூள். இது எதுக்குன்னா கொஞ்சம் லெக் பீஸாக இருக்கிறதுக்கு கொஞ்சம் நேரம் ஊறிச்சுன்னா இதுக்குள்ளெல்லாம் நல்லா உப்பு காரம்லாம் இறங்கும். அதுக்காக இது ஒரு அரை மணி நேரம் பரட்டி வைக்கலாம். ஊறட்டும். நல்லா பெசரி வச்சாச்சு. இது ஒரு அரை மணி நேரம் அப்படியே ஊறட்டும், மூடி வைக்கலாம். அதுக்குள்ளே மசாலாலாம் ரெடி பண்ணிடலாம். இப்போ அந்த சிக்கன் நம்ம ஊற வச்சோம் பார்த்திங்களா, அதுக்கு தேவையான மசாலா வறுத்துடலாம். மல்லி, கொத்தமல்லி ஒரு ஸ்பூனு, மிளகு ஒரு ஸ்பூனு, ஜீரகம் ஒரு ஸ்பூனு, சோம்பு ஒரு ஸ்பூனு, மிளகாய் ஒரு 3 மிளகாய் போட்டுக்கலாம், 4 ஏலக்காய், சின்னதாக ஒரு துண்டு பட்டை, இந்த நட்சத்திர சோம்பு சின்னதாக தான் இருக்குது, அது கொஞ்சோண்டு, ஒரு கல்பாசி, இது ஒரு மராட்டி முக்கு, எல்லாத்தையும் போட்டு வறுத்துக்கலாம். இப்போ துருவி வச்சுக்கிற தேங்காய் அதையும் அதோட ஒன்றா போட்டு வறுத்துக்கிறேன். தேங்காய் மட்டும் நல்லா ஈரப்பதம் போக வறுக்கணும். இந்த தேங்காய் இருக்கிற ஈரப்பதம் போய் நல்லா ஒரு வாசனை கொடுக்கும் பார்த்திங்களா, அந்த அளவுக்கு வரணும். நல்லா அந்த வாசம்லாம் வந்துடுச்சு, ஈரப்பதம்லாம் போக நல்லா வறுபட்டுருச்சு. இதை ஆற வச்சு மிக்சியில் அரைச்சிக்கலாம். அடுப்பில் ஒரு கடாய் வச்சுக்கிறேன். கடாய் சூடு ஏறிடுச்சு. எண்ணெய் ஊற்றலாம். இப்போ எண்ணெய் சூடு ஏறிடுச்சு. 2 பிரிஞ்சி இலை போட்டுக்கலாம். சின்ன வெங்காயம் பொடி அரிஞ்சு வச்சுக்கிறேன், அதையும் அதில் போட்டுக்கலாம். வெங்காயம் வணங்கும் போதே நம்ம கொஞ்சமாக கோழிக்கு உப்பு போட்டு பெசரி இருக்கிறோம். குழம்புக்கு தேவையான உப்பு போட்டுக்கலாம். மஞ்சத்தூள். வெங்காயம் நல்லா வணங்கணும். கருவேப்பிலை ஒரு கொத்து, அதே கிள்ளி போட்டுக்கலாம். அப்படி ஒரு தக்காளி பொடியாக நறுக்கி வச்சுருக்கிறேன், அதையும் அதோட ஒன்றா போட்டுக்கலாம். தக்காளி நல்லா ஜூஸி ஆகிற அளவுக்கு நல்லா வதங்கணும். மூடி போட்டுக்கலாம். தக்காளி நல்லா ஜூஸியாக வணங்கிடும். தக்காளி நல்லா வணங்கிருச்சு. இப்போ நம்ம கொஞ்சமாக கோழிக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டோம். இப்போ மசாலாவுக்கு தேவையான இஞ்சி பூண்டு, 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, 1/2 ஸ்பூன் மிளகாத்தூள் போட்டுக்கலாம். காரம் பத்தலைன்னா பெப்பர் கூட போட்டுக்கலாம், மிளகாத்தூள் வேண்டாம், அதனால் 1/2 ஸ்பூன் மட்டும் போதும். நம்ம வறுத்து பொடி பண்ணுன்னா நம்ம மசாலா பொடியை அதிலே போட்டுக்கோம். தேங்காய் வரக்காயாக இருந்தால் இன்னும் நல்லாயிருக்கும். கொஞ்சம் இளங்காயாக இருந்ததுன்னா கொஞ்சம் இதாக இருக்கும். ஓரளவுக்கு மீடியமான காய் தான் நான் போட்டது. வரக்காயாக இருந்தால் உங்களுக்கு பூ உதிரியாக நல்லா உதிரும். அது வறுக்கும்போது நல்லா வாசம் நல்லா வரும். பச்சை வாசனையெல்லாம் போக நல்லா வணங்கிட்டோம். தண்ணி ஊற்றலாம். ஒரு கொதி வரட்டும். நல்லா மசாலாவோடு நல்லா கொதிக்குது. இப்போ நம்ம இந்த சிக்கனை அதில் போட்டுடலாம். ஊற வச்சோம் பார்த்திங்களா அந்த சிக்கனை. இது எதுக்காக ஊற வச்சோன்னா பீஸ் பெருசாகிறதுக்கு கொஞ்சம் உள்ள எல்லாம் ஜூஸியாக அந்த மசாலா இறங்கணும். அதுக்காகத்தான் உப்பு, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, மிளகாத்தூளை போட்டு ஊற வச்சேன். இப்போ அந்த சிக்கனை அதில் போட்டுருவோம்.
இது குட்டி குட்டி பீஸு, அதனால் இது அப்படியே மசாலா போடாத சும்மா வச்சாச்சு. பெரிய பீஸ்க்கு மட்டும் மசாலா தடவணும். இது வந்து சீக்கிரம் வெந்துடும், உங்களுக்கு அந்த மசாலாவும் இதில் பிடிச்சிரும், அதுக்காகத்தான் இதில் போடலை. இப்போ வந்து தண்ணி கொஞ்சம் ஊற்றிக்கலாம். நல்லா வேகணும், அதனால் மூடி போட்டு வச்சிடணும். மூடி போட்டு மூடி வச்சிடணும். நல்லா பாருங்கள், குறைச்சி வச்சோடனே நல்லா கிரேவி கெட்டி ஆயிடுச்சு. நல்லா வாசம் கம்ம கம்மன்னு வருது. இப்போ வந்து அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். மல்லித்தழை தூவி இறக்கிடலாம். சிக்கன் ரெடி ஆயிடுச்சு. இது வந்து செட்டிநாடு சிக்கன் கிரேவி பாருங்க, சூப்பராக இருக்குது. நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பக்கத்தில் பெல் ஐக்கான் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். செல்வி அம்மாவின் கைவண்ணத்தில் இது ஒரு தனி சுவை.